கூடி வந்திருக்கின்ற இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்திருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உம்முடைய திருப்பாதப்படியிலே நாங்கள் கூடி வருவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருளியிருக்கின்ற எல்லா தருணங்களையும் நினைத்து உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த பரிசுத்த வாரத்தினுடைய 2ஆம் நாள் கூடுகைக்காக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவரால் எனக்கு இரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அவரே என்னுடைய கன்மலையும் என்னுடைய இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தின திருப்பாடகனை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் எங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தவும் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல தருணத்திற்காக மீண்டுமாக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த கூடுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும். கூடி வருகின்ற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையால் நிறைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த கூடுகையினுடைய நிறைவு மட்டும் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய அசைவாடுதலை நாங்கள் நிறைவாக உணர ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். ஒருமனப்பட்டவர்களாய் அமர்ந்திருக்க எங்களுக்கு ஆற்றல் உண்டாயிருக்கட்டும். இயேசு இரட்சகர் வழியாய் மிகுந்த தாழ்மையோடு இவைகளை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் எழுந்து இணைந்து நம்முடைய பாமாலைகளில் 103வது பாடலை பாடுவோம். பாமாலைகளில் 103, என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில். என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் உலோகமேன்மை நஷ்டமே என்றோடர்ந்தே என் என் மீட்பர் சிலுவை அல்லால் வேறதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் அதனால் அகாததென்று கைத்தலை காலிலும் கீதோ பேரும் துன்பும் கலந்தே ஆய்தோடும் காட்சி போலுண்டோ முள்மோடியும் சராசரங்கள் அனைத்தும் அவ்வன்புக்கு எம்மாத்திரம் என் ஜீவன் சுகம் செல்வமும்
என் நேசருக்கு பாக்கியம் மாந்தர்க்கு மீட்பை கஸ்தியா சம்பாதித்த இயேசுவே உமக்கு என்றும் தாசரா ஸ்தோத்திரம் உண்டாகவே. நின்றவாறே 14ஆம் சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதங்களில் 14ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 14. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெப நிலையிலே நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. பரிசுத்த வாரம் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே குடிவரவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற இந்த பாடுகளை குறித்து நாம் தியானம் செய்யவும், இந்த பாடுகளின் வழியாக ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று உணர்வடையவும், அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக வந்திருக்கின்ற நாம் நம்மில் காணப்படுகின்ற பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகின்ற சகல குறைகளையும் அறிக்கை செய்யவும் இந்த தருணத்தில் அழைக்கப்படுகிறோம். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது அரசனிடத்தில் வந்து ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு பாவத்தை சுட்டி காட்டிய போது தன்னுடைய நிலையை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே மீட்புக்காகவும் மன்னிப்புக்காகவும் தாவீது அரசன் முழங்கால் படியிட்டார். ஆண்டவரே, என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். அந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தை நாமும் இணைந்து தாவீது அரசனோடு ஏறெடுப்போம். 51ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். 51ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்கள் இணைந்து ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மை தாழ்மையோடு அறிக்கை செய்திருக்கின்றோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக ஆண்டவருடைய மெல்லிய வார்த்தைகளை நாம் கேட்போம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமர்வோம். இப்பொழுது திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் 9 வசனங்கள் 1 முதல் 7 வரை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்த வார 2ஆம் நாள் கூடுகையிலே உங்களை சந்திக்கவும் கடவுளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக என்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் சொல்லுகிறேன். எல்லாரும் சிரிச்சிங்க. ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் இல்லையா சமாதானத்தை குறித்து. சமாதானம் எங்கிருந்து வருகிறது? கடவுளிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அப்படி போதகர் வழியாக நமக்கு வருகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. நம்மிடத்திலிருந்தும் போக வேண்டிய இடத்துக்கு அது கண்டிப்பாக போக வேண்டும். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் 2 சீடர்களாக ஊழியத்திற்கு அனுப்பினார். அப்போ நீங்கள் போகிற வீட்டுக்கு, எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே என்ன சொல்லுங்க? வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. அதுக்கு பிறகுதான் கிளைமேக்ஸே இருக்குது. அந்த வசனத்துடைய கிளைமேக்ஸ், சமாதானத்திற்குரிய பாத்திரவான் அந்த வீட்டில் இருந்தால் அது அவர்களுக்கு போய் சேரும்.
இன்னும் ஒருபடி போய் இன்னொரு கிளைமாக்ஸ் சொல்றாரு. சப்போஸ் அங்க நீங்க சொல்ற சமாதானத்துக்கான பாத்திரவான் இல்லைன்னு சொன்னா அது உங்களிடத்திற்கே திரும்பி வரும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வசனம் இல்லையா? அப்போ நம்ம சொல்றது வேஸ்டா போயிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமாய் கொடுக்கலாம். போய் சேரல, பாத்திரம் சரியில்லைன்னு சொன்னா அது நமக்கே சொந்தமாகிறது. ஹவு பிளஸட் we are இல்லையா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடியே நிறைவான சமாதானத்தோடு ஆண்டுடைய தூய கிருபையோடு வாழ நமக்கு அருள் தருவாராக. இந்த பரிசுத்த வாரம் நமக்கு மிகவும் இன்றியமையாதது. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சஃபரிங் அதிகமாக நாம் சிந்திக்கிறோம். அவர் துன்பப்பட்டார் என்று சொல்லி மாத்திரமல்ல, அவருடைய துன்பத்தின் வழியாக எனக்கு என்ன வைத்திருக்கிறார், என்னை எப்படி தேற்றுகிறார் என்கின்ற சிந்தனைகள் இந்த நாட்களிலே அதிகமாக இருக்கிறபடியினால் நமக்கு இது மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. வழக்கமாக பாடுகின்ற பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்று சொல்லி கருதுகிறேன். சிலுவை சுமந்தோராய் ஸ்தீஷராகுவோம். தெரிந்த பாடல் தானே? எங்கூட பாடுங்க. டிஸ்பிளேல பாட்டு இருக்கு. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஹalleluya 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 ஹalleluya. மிகவும் அழகான ஒரு பாடல் இல்லையா? இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார், உள்ளத்தை தொடுகின்ற ஒரு அழகான பாடல். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே உலக அகதிகள். நீ துன்புறுத்தும் இயேசு நானே. உலக அகதிகளினுடைய பார்வையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த துயரத்தை, இந்த வார்த்தையை, அவருடைய துன்பத்தை எப்படி அவர் அறிவிக்கிறார், அல்லது உலக அகதிகள் படுகின்ற துன்பத்தோடு கூட இயேசு கிறிஸ்து அனுபவித்த இந்த துன்பத்தை நாம் எப்படி தியானிக்க போகிறோம், எப்படி இதற்கான விடை காணப்போகிறோம் என்ற ஒரு கருப்பொருளாக நாம் இதை கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் ஒருவர் படிக்கலாம். ஆம், அவன் தரையிலே விழுந்தான். அவன் யாரு? சவுல் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஒரு படகு, அந்த படகிலே அநேகம் பேர் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். நம்ம பெரிய போட்லாம் இல்லை, ஒரு சின்ன போட் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். எல்லாருக்கான இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் அந்த இருக்கையிலே அழகாக அமர்ந்திருக்கின்றார்கள். படகு போய்கொண்டிருக்கின்ற போது ஒரு 10வது நம்பர் அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கின்றவர் தன்னுடைய பையை திறந்து உள்ளிருந்து ஒரு சுத்தியலையும் ஒரு கூர்மையான ஒரு உளி போன்ற ஒரு ஆயுதத்தையும் எடுத்தார். எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். பையை கீழே வைத்தார். வைத்துவிட்டு தான் அமர்ந்திருந்த அந்த இடத்திலே அந்த உளியை வைத்து, சுத்தியலை வைத்து அடிக்க ஆரம்பித்தார் போட்டில். உடனே எல்லாரும் அவரை பார்த்து கேட்டார்கள், என்ன என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன், ஒரு துளை இடப் போகிறேன், ஒரு சின்ன துவாரம் இடப் போகிறேன், துளை இடப் போகிறேன் என்று சொல்லி. உடனே எல்லாரும், என்னையா சொல்லுகிற, இந்த இடத்துல துளை போட்டு அந்த போட்டில் துளை போட்டால் எல்லாரும் என்ன செய்திருவோம், மூழ்கி செத்து போவோம் இல்லையா? தண்ணீர் உள்ளே வந்துவிடும், மூழ்கி விட வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன உடனே, அது எப்படி, உங்களை நான் ஒன்றும் செய்யலையே, நான் எங்கே தான் போடுறேன் தொலை, என்னுடைய சீட்டு 10ஆம் நம்பர், என்னுடைய சீட்டு பக்கத்தில் தான் என்ன செய்கிறேன், தொலை போடுறேன், உங்களை நான் மூழ்கடிச்சனா, நீங்கள்லாம் அழகாக தானே சேஃபாக தானே உட்கார்ந்துருக்கிறீங்க என்று சொல்லி திருப்பி கேட்டார். ஆமாம், இல்லை சரிதான் போல் இருக்கு என்று சொல்லிட்டு எல்லாரும் சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எந்த இடத்துல உன்னுடைய சீட்டு இல்லை, அடுத்தவுடைய சீட்டு எங்கே துளையிட்டாலும் அது அனைவருக்கும் பாதிப்பை கொண்டு வரும். ஆகவே என்ன செய்ய முடியாது, உனக்கு இங்கே துளையிடுவதற்கான அனுமதி கிடையாது என்று சொல்லி அவருடைய கரத்திலிருந்து அதை ரெண்டையும் பலவந்தமாய் வாங்கி கொண்டார்கள். நம்மளா இருந்தாலும் அப்படிதான் என்ன செய்திருப்போம். அவருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை, அவர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு போகிறார் என்று சொல்லி ஒரு பயணத்தில் அமர்ந்திருந்த மக்கள் அதை என்ன செய்ய முடியவில்லை, ஏற்றுக்கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு கம்யூனிட்டி, ஒரு சர்ச், ஒரு ஃபெய்த் கம்யூனிட்டி இணைந்து ஒரு படகு போல பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே. ஒருவர் இந்த பயணத்திலே ஒரு தடையை ஏற்படுத்தினால், அல்ல ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் என்று சொன்னால், அது அந்த பயணத்தில் இருக்கிற அனைவருக்கும் பாதிப்பை உண்டு பண்ண கூடியது. விசுவாச வாழ்க்கைக்கும் போட்டில் போகிற வாழ்க்கை மட்டுமல்ல, விசுவாச வாழ்க்கையிலும்
ஒருவர் ஏற்படுத்துகின்ற காரணமில்லாமல் ஏற்படுத்துகின்ற இது போன்ற காரியங்கள், விசுவாச தடைகள் அனைவருடைய பயணத்திற்கும் முட்டுக்கட்டையாக இருக்கும், அனைவருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. கம்பேர் பண்ண முடியுதா? இப்போ போட்டில் யாராவது ஒருத்தர் இந்த தவறை செய்தாலும் பாதிப்பு அனைவருக்கும் உண்டு. திருமறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இது நற்செய்தி பகுதி இல்லை, அதை தாண்டி வந்துட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்தாச்சு? இப்போ உயிர் தெழுந்தாச்சு இல்லையா? உயிர் தெழுந்தாகி விட்டது. அவருடைய இந்த பேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த பகுதியிலே குறிப்பாக. ஆனால் ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற நோக்கத்தோடு மிகப்பெரிய அதிகார பத்திரங்களை எல்லாம் வாங்கி கரத்திலே வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இந்த சவுல் என்று சொல்கின்ற ஒரு மனிதர். ரைட்டா? மெத்த படித்தவர். அவருடைய நாலேஜ் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண பிஹெச்டிக்கு ஒப்பிட்டால் ஒரு 300 பிஹெச்டி கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார். அந்த அளவிற்கு அவர் மிகவும் கல்வி கற்றவர். அநேக லாங்குவேஜ் தெரியும், அநேக குடியுரிமைகள் வைத்திருந்தார். ஆண்டவர் இது சவுலை கொண்டுதான் ரோமர் முதல் 12 அதிகாரம் அந்த டாக்டரன்ஸ், எல்லா திருச்சபைகளுக்கும் எழுத வேண்டிய டாக்டரன்ஸ் இந்த பவுலை வைத்து தான் ஆண்டவர் என்ன செய்தார்? எழுதினார் என்று நமக்கு தெரியும், நம்ம படித்திருக்கிறோம். இந்த சவுல் மக்களை துன்பப்படுத்துகிற போது, கட்டுவித்து காவலில் இடுகிற போது, அவர்களை துன்புறுத்துகின்ற போது, யாரோ ஒருவருக்கு ஒரு துன்பம் நடக்கிறது என்று சொல்லி இந்த உலகம் அதை சாதாரணமாய் கடந்து விட்டிருந்தாலும் ஆண்டவர் அதை எப்படி விட்டு கடந்து போகிறவராக இல்லை. அங்கே சவுலோடு ஆண்டவர் இடைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம், அவரை தடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இப்படிதான் கையில் சுத்தியிலையும் இதையும் வைத்துட்டு ஒரு விசுவாச பயணத்தில் என்ன செய்கிறார்? அடித்து துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார். யாரும் என்னை எப்படி கேட்க முடியும்? என்னுடைய கரத்திலே அதிகாரம் இருக்கிறது. யூத மத தலைவர்களிடத்திலே வாங்கிய நிரூபங்கள் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தார். அங்கே ஆண்டவர் இடைப்பட்டார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. சவுலே சவுலே, வழக்கமாக ஆண்டவர் இப்படி என்ன செய்யறதில்லை, 2 தடவை சொல்லி எல்லாரையும் கூப்பிடுவதில்லை. மார்த்தாளே மர்த்தாளே என்று சொல்லி 2 தடவை கூப்பிட்டார் நினைக்கிறேன் இல்லையா? எருசலேமே எருசலேமே என்று சொல்லி 2 வேளை கூப்பிட்டார். கோபத்தில் கூப்பிட்டது அல்ல, ஒரு டீப் எமோஷன்ல ஒரு துயரத்தை வெளிப்படுத்தி, என்னை ஏன் இவ்வளவு துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு விசுவாசியோடும் கூட இணைந்து துன்பம் அனுபவிப்பவராக தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்தி, சவுலே சவுலே ஏன் என்னை இவ்வளவு துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி டீப் எமோஷனில் ஆண்டவர் இங்கே பேசுவதாக நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் யார் என்று கேட்கிறான். நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொல்லி இது ஒரு உவமையாக ஆண்டவர் பேசுகிறார். எப்போதும் ஆண்டவர் உவமையோடு பேசுவது இயல்பு. இங்கேயும் அப்படித்தான் பேசுகிறார். இட் இஸ் ஹார்ட் ஃபார் யூ டு கிக் அகெயின்ஸ்ட் த கோட்ஸ் என்று சொல்லுகிறார். இட்ஸ் ஹார்ட் ஃபார் யூ டு கிக் அகெயின்ஸ்ட் த கோட். அந்த கோட் GOAD கோட் என்று சொல்லி அது சொல்லப்படுகிறது. இது முந்தைய நாட்களிலே விவசாயம் செய்கிற விவசாயிகள் கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு நீளமான குச்சி. அந்த குச்சியினுடைய அந்த பக்கத்திலே ஒரு கூர்மையான ஆணியை அழகாக பதித்து அதை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த பின்னை அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. லாங் ஸ்டிக் வித் ஷார்ப் பின், தாற்றுக்கோல் என்று சொல்லுவார்கள். கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டி ஓட்டுநர்கள் வைத்திருப்பாங்க. அதில் சாட்டை இருக்கும், சாட்டை வேற,
ஆனால் அந்த ஸ்டிக்கினுடைய அந்த குச்சியினுடைய அந்த பக்கத்திலே ஒரு சிறிய ஆணி வைத்திருப்பார்கள். கூர்மையான ஒரு பகுதி இருக்கும். அதை வைத்து அவ்வப்போது என்ன செய்வாங்க, அந்த காளை மாட்டை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்ஸ் என்ன செய்வாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. நறுக்கு நறுக்கு என்று சொல்லி என்ன செய்வார்கள், குத்தி விடுவார்கள். ஏர் மாடு சரியாக வயலிலே உலாவிட்டால் அதை வைத்து என்ன செய்வார்கள், பின் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விவசாயினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த முள்ளிலே காலை வைத்து இந்த ஏர் மாடோ அல்லது சுமையை இழுக்கக்கூடிய ஒரு மாடோ அதுவாக உதைக்கிறது என்று சொன்னால் வலி யாருக்கு, அந்த மாட்டிற்கு தான். வழக்கமாக அதை வைத்திருக்கக்கூடிய விவசாயி தான் நினைச்சவர் அதை வச்சு பின் பண்ணுவார். ஆனால் அந்த போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மிருகம் அதை திரும்ப காலை வைத்து இப்படி அந்த குச்சியை நோக்கி உதைக்கிறது என்று சொன்னால் காயப்படுவது யார் தான், அந்த மிருக ஜீவன் தான் காயப்படும், அந்த மாடு தான் காயப்படும். அந்த சுமையை இழுக்கிற அல்லது அந்த கடமையை செய்கிற அந்த மிருகம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம். முள்ளில் என்ன செய்யாத, உதைக்காத. முள்ளில் உதைக்காதே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. துன்பப்படுகிற மக்களோடு தன்னை இணைத்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். இப்படி ஒரு ஆண்டவரை நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. லாசருவினுடைய இல்லத்திலே வந்து நின்றபோது என்ன செய்தார், கண்ணீர் விட்டு அழுதார். அற்புதம் செய்ய போகிறார், ஓகே, அது அவருக்கு தெரியும், அவரை உயிரோடு எழுப்ப போகிறார். ஆனால் அங்கே ஒரு இளைஞன் மரித்திருக்கிறான். அங்கே எப்படி இருக்கும் இல்லையா, அந்த 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 சூழ்நிலை, அந்த கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வருகிற போது கலங்கி அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது. யார் நமக்காக நம்மோடு நின்று நம்மோடு கூட இணைந்து நம்முடைய துயரத்திலே பங்கெடுக்கிறார்கள், நம்மோடு கூட அழுகிறார்கள் என்று சொன்னால், நமக்காக ஜீசஸ் நம்ம பக்கத்தில் நின்று அந்த துயரத்திலே பங்கேற்று கண்ணீர் விடுகிறார், அந்த துன்பத்தில் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய துன்பம் நம்மை விட்டு அப்படியே என்ன செய்யும், கடந்து போகும். இல்லத்திற்கு ஆறுதல் சொல்ல வரக்கூடியது என்பது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். அது சிட்டி ஆனாலும் சரி, வில்லேஜ் ஆனாலும் சரி. ஒரு இல்லத்தில் போய் என்ன செய்வாங்க, ஒரு துயரமான ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். கடமைக்காக ஆறுதல் சொல்லுவது அது பல இடங்களில் அப்படி இருந்தாலும், ஆனால் உண்மையான ஆறுதல் என்பது போய் அவர்களோடு அமர்ந்து அவர்களை அணைத்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். கல்லூரியில் படிக்கக்கூடிய நாட்களிலே புரட்சேவாக்கத்தில் ஒரு ஜோனல் ஹோம் இருக்குது, சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்குது, தெரியும்ல, அபிராமி மாலுக்கு பின்பக்கம். இப்போ அதை பார்வையிடுவதற்காக அதை சென்று அந்த அனுபவத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி அதை ஒழுங்கு செய்திருந்தது கல்லூரி நிர்வாகம். போயிருந்தோம், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பிள்ளைகளோடு பேசுங்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு எமோஷனில் ஒரு குற்ற செயல் புரிந்திருக்கிறார்கள், அதற்காக இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரோடு பேசுகிற போது, அன்பை சொல்லுகிற போது, உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற போது அவர்கள் என்ன செய்ய முடியும், சில வேளைகளில் அழுவாங்க. எங்களுக்கு யாரும் இப்படி சொல்லித்தர இல்லை என்று சொல்லி அழுவார்கள். அழும்போது அவருடைய துயரத்திலே உடனிருந்து பங்கெடுத்து கொள்ளுங்கள். நீ தோளில் கை வச்சுக்கோ பரவாயில்ல, அவனை கையை பிடிச்சிக்கோ பரவாயில்ல, அழ விட்டுருங்க, அழாதன்னு சொல்லி தேற்றாதீர்கள். ஆனால் அவன் அழுகிற போது, அவர்கள் அழுகிற போது அந்த துயரத்திலே அவர்களோடு கூட பங்கெடுத்து கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி
உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸை அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்கள என்ன செய்யணும், அதை உங்களோடு ஷேர் பண்ணுறது போல நீங்கள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அதே போல் எல்லாரும் பேசி கொண்டிருந்த போது உண்மையிலேயே அந்த தம்பிமார் அழுகிறாங்க. எமோஷன், அந்த வெப்ராளம் தாங்க முடியாமல் அழுவோன்னு சொல்லுவல்ல, பெருமூச்சு விட்டு கண்ணீர் சிந்துகின்ற அதெல்லாம் பார்த்தோம். அது உண்மையோ பொய்யோ அந்த ஏரியாவுக்குள்ளே போகல. ஆனால் அவர்களோடு இருந்து அவர்களை தேற்றுகின்ற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள். தேற்றுகின்ற ஆண்டவர், ஒரு தாய் தேற்றுவது போல உண்மை தேற்றுகின்ற ஆண்டவர் இல்லையா? அம்மா எப்படி தேற்றுவாங்க இல்லையா குழந்தையை? அதுபோல துயரத்தில் இருக்கின்ற அந்த இல்லத்திலே கண்ணீரோடு நிற்கின்ற அந்த சகோதரிகளுக்கு மத்தியிலே கண்ணீரை வெளிப்படுத்தி அவருடைய துயரத்திலே பங்கு கொண்டார். ஆண்டவர் வந்து நின்று கண்ணீர் சிந்தின பிறகு அந்த வீட்டுக்காரங்களுக்கு கண்ணீர் என்ன செய்யாது? வருமா? வராது. அதுதான் துயரத்திலே பங்கெடுத்தல். அதுதான் துயரத்திலே பங்கெடுத்தல். வேதனையோடு நின்று நான் போய் அந்த இடத்துல கண்ணீர் சிந்தோன்னு சொன்னால் வீட்டுக்காரங்க கண்ணீர் நினைச்சிடுவாங்க, அப்புறம் வராது, விட்டுருவாங்க. என்ன என்னுடைய துயரத்திலே பங்கெடுக்கிற இல்லை, உடன் கடந்த நாட்களில் பார்த்தோம்லே உடன் பயணிக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்லி, சிறைனை உரனாகிய சீமோன் உடன் பயணிக்கிற அனுபவம் என்று சொல்லி, அது ஆண்டவர் அதை செய்து காட்டுகிறார். உள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. எவ்வளோ பெரிய வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். நீ யாரை துன்பப்படுத்துகிறாய்? நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். நீ சாதாரணமாக எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து நீ துன்பப்படுத்தவில்லை, என்னை துன்பப்படுத்துகிறாய். மறந்து விடாதே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொல்லி தன்னை கட்டுண்ட, அடிக்கப்படுகின்ற, நெருக்கப்படுகின்ற அந்த மக்களோடு தன்னை இணைத்து கொள்ளுகிற ஆண்டவர், அவர்களோடு இருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நாம் அதை பார்க்க முடிகிறது. இந்த மாண்ட்கேமரி இம்ப்ரூவ்மெண்ட் அசோசியேஷன் என்று சொல்லி அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே 1950-56களிலே ஒரு அசோசியேஷன் அமைத்தார்கள். MIA, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாண்ட்கேமரி. அது என்ன என்று சொன்னால் அது ஒரு பாய்காட், பஸ் பாய்காட். அதை அறிவித்தவர் இந்த MIA, மாண்ட்கேமரி. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், ஒரு கற்பர் இனத்தைச் சேர்ந்த ஒரு பேப்டிஸ்ட் சர்ச் பாஸ்டர் அறிவித்தார். அது எதற்காக அறிவிக்கப்பட்ட பாய்காட் என்று சொன்னால், அந்த நாட்களிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த செக்ரிகேஷன் சீட்டிங் சிஸ்டம் இருந்தது. அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அந்த முன் வரிசையில் எல்லாரும் வெள்ளையர்கள் என்ன செய்வாங்க, உட்கார்ந்திருப்பார்கள். அது அவர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட சீட்டு. பின்னாடி இருக்கக்கூடிய 2 சீட்டை யாருக்கு ஒதுக்கியிருப்பாங்க? கருப்பினத்தவர்களுக்கு ஒதுக்கியிருப்பார்கள். இங்கே இடம் இல்லாமல் ஒரு வெள்ளைக்காரர் பஸ்ஸில் ஏறிட்டாருன்னு சொன்னால் பின்னாடி இருக்கிறவர் எழும்பி என்ன செய்யணும், அவருக்கு இடம் கொடுத்து விட வேண்டும். இட் வாஸ் கான்ஸ்டிடியூஷனலைஸ்ட். சட்டபூர்வமாக அது அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த நாட்கள் அது. அப்பொழுது இதே மாதிரி ரோசா பார்க் என்று சொல்லக்கொண்ட ஒரு தையல்காரர், அவர் கொஞ்சம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதை போல அமர்ந்திருந்தார். வெள்ளைக்காரர் ஒருவர் வந்தார், எழும்பி இடம் தர வேண்டும் என்று சொல்லி எழும்பி இடம் தரவில்லை. போலீஸுக்கு தகவல் கொடுத்தார். போலீஸ் வந்தது, எழும்பி இடம் கொடுக்காத இந்த கருப்பினத்தவரை என்ன செய்தது? அரெஸ்ட் செய்தது, கைது செய்தது. ஏதோ ஒருவருக்கு நடந்த ஒரு அரெஸ்ட் சம்பவம், ஒரு துயரமான சம்பவம். ஆனால் அது அவர்களை வெகுவாக பாதித்தது. அப்பொழுது மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், கருப்பினத்தைச் சேர்ந்த பேப்டிஸ்ட் ஊழியக்காரர், அவரை பிரசிடண்டாக தேர்ந்தெடுத்தார்கள். அனௌன்ஸ் பண்ணார், மாண்ட்காமரி பஸ் பாய்காட். இன்றிலிருந்து எந்த கருப்பினத்தைச் சேர்ந்தவரும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆகிய இந்த பஸ்ஸில் ஏறுவது இல்லை, ஏற மாட்டோம்.
நாங்கள் தவறாக முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால், இஃப் யூ ஆர் ராங், the constitution of the United States is also wrong. If you are wrong, the Supreme Court of United States is also wrong என்று சொல்லி மிக தைரியமாக பிரசங்கம் பண்ணார். அனைவருடையும் கேட்டுக்கொண்டார், நாம் சத்திய வழியிலே, உண்மையாக அறவழியிலே இந்த போராட்டத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை சொன்னார். மகாத்மா காந்தியினுடைய பிலாசபி அவர்களுக்கு சுட்டி காட்டினார். உண்மையாகவும் அகிம்சை முறையிலும் நாம் இந்த போராட்டத்தை செய்ய வேண்டும், பாய்காட் பண்ண வேண்டும், யாரும் வன்முறையிலே செயல்படக்கூடாது என்று சொல்லி. It was lasted up to 381 days, 381 நாட்கள். ஒருவரும் என்ன செய்யல, பஸ்ல ஏறல, காலார நடந்து நடந்து போக வேண்டிய இடத்திற்கு போனார்கள். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் உட்பட அநேகர் அதை குறித்து வலுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். கடைசியிலே அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் இறங்கி வந்தது. The segregation ceasing system of the public transport in United States is unconstitutional என்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு கொடுத்தார்கள். இப்படி பிரித்து வைக்கிற ஒரு இருக்கை முறையை பின்பற்றுவது அமெரிக்க சட்ட விதிக்கு புறம்பானது என்று சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தது. 381 நாட்கள் ஒரு மனிதனுடைய ஒரு அரஸ்டில் ஒரு இன மக்களை என்ன செய்தார்கள், பங்கெடுத்து இந்த முறை இந்த நாட்டிலிருந்து, தேசத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி உறுதியாக நின்று உண்மையிலும் அறவழியிலும் போராடினார்கள். நடந்தே 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 இரும்பு கால்களை கொண்டு நடந்தார்கள். எந்த துன்பமும் விளைவிக்கவில்லை. யாரும் பஸ்ல ஏறல, யாரும் பார்க்கல, நைஸா ஏறி போயிடுவோம், வாய்ப்பே இல்லை. அன்றிலிருந்து அந்த முறை அந்த நாட்டிலே ஒழிக்கப்பட்டது. 1956 தான் இது நடந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ஏதாவது ஒருவர் துன்பப்பட்டு விட்டார், எப்படி துன்பப்படுத்தப்படுகிறார்கள் அதை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து போகிற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அந்த துன்பத்திலே அவர்களோடு இணைந்து துன்பப்படுகிறார். நாம் துன்பப்படுத்துகிற போது கூட ஒருவரை துன்பப்படுத்துகிறோம் என்று சொல்லி நம்முடைய உணர்வுக்கு வருகிற போது, ஒருவேளை ஆண்டவரை நாம் துன்புறுத்த கூடும், ஒருவேளை ஆண்டவரை நாம் துன்புறுத்த கூடும் என்று சொல்லுகின்ற உணர்வை ஆவியானவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும். அப்படிதானே? அதை இந்த பகுதி மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. உலகினுடைய அகதிகளினுடைய பார்வையிலே துன்பப்படுத்துதல், துன்பம் ஏற்றல் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிற உங்களுக்காக ஒரு சின்ன பிக்சர் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிக்சர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தெரியுதா உங்களுக்கு? பார்க்க முடியுதா? ஒரு சின்ன குழந்தை, 4 வயதே ஆகிய சீரியா நாட்டினுடைய ஒரு குழந்தை. அழகான குழந்தை இல்லை? கண்களிலே கண்ணீர் பயத்தோடு இப்படி வச்சிட்டு இருக்கு. வாட் டஸ் இட் மீன்? எனிஒன் ஆஃப் யூ? அகதிகளாக இருக்கக்கூடிய அந்த சீரிய குழந்தை, அதுக்கு 4 வயது ஆகியிருக்கிறது. நான் இப்படி வைத்து விட்டால் என்னை சுட்டு விடாதே, ஐ ஆம் சரண்டர்டு என்று சொல்லி அது சொல்லுகின்ற ஒரு பொருள். இட் சிம்பலைசிங் தட் ஐ ஆம் சரண்டர்டு, டோன்ட் ஷூட் மீ, டோன்ட் கில் மீ என்று சொல்லி நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சிம்பிள் பண்ணுது 4 வயசு குழந்தை. அந்த குழந்தையை ஃபோட்டோ எடுப்பதற்காக கேமராமேன் என்ன செய்தார், ஒரு பெரிய கேமராவை அந்த குழந்தையின் பக்கம் திருப்பினார். அந்த கேமராவுடைய லென்ஸ் அப்படி பார்க்குற போது ஏதோ பீரங்கி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தானே. ஏதோ ஒரு இரட்டைக்குழல் ஒரு பெரிய துப்பாக்கியிலிருந்து குண்டு தாக்குகிறது போல அதை பார்த்தா ஒரு ஃபீல் இருக்கும் தானே. நமக்கு தெரியும் இது கேமரா, இது நம்மை புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் என்று நமக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு தெரியல.
அந்த குழந்தை நினைத்து விட்டது இது ஒரு ஆயுதம், ஒரு துப்பாக்கி போல ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு இவர் என்ன செய்கிறார், என்னை சுட்டு கொல்ல போகிறார். நான் என்ன சொல்றேன் உடனே, ஐ எம் சரண்டர்ட், என்னை கொன்று விடாதே என்று சொல்லி. அது அந்த ஃபீல் பார்த்தீங்களா? நான் படிக்கிற நாட்களில் இந்த புகைப்படத்தை வைத்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணேன். ரெஃப்யூஜிஸ் என்ற ஒரு தலைப்பு வருகிறது போல. அப்பொழுது இந்த புகைப்படம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே வந்துட்டு, இப்படி சில புகைப்படங்கள் வாழ்வினுடைய பல சொல்லி விளக்க முடியாத காரியங்களை இது சொல்லிவிடும். 4 வயதான அகதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறுமியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு துயரமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்னை சுட்டு விடாதே, ஐ எம் சரண்டர் என்று சொல்ல. உலக அகதிகள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம வீட்டு பிள்ளை இப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம விட்டுருவோமா? நம்ம அடி கொடுப்போம் இல்லையா? ஆனால் ஒரு சொசைட்டியில் இப்படி நிற்க வேண்டிய ஒரு நிர்கதிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட்டுற மாட்டோம். நம்முடைய ஜீவனை கொடுத்தா அதை என்ன செய்திருவோம், அதை அப்படி ஒரு சூழ்நிலைக்கு விடாமல் தூக்கி எடுத்துட்டு வந்துடும். உலக அகதிகளை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பல காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும், சொல்ல, உதாரணமாக உங்களுக்கு சொல்ல முடியும். கடந்த ஒலிம்பிக்ஸ் நடைபெற்ற போது எல்லாரும் அந்த புகழ்பெற்ற அந்த ஆற்றில் அந்த போட்டில் என்ன செய்தாங்க, ஒவ்வொரு டீமாக போய்கொண்டிருந்தார்கள். நான் நம்ம இந்தியா டீமை பார்ப்பதற்காக ரொம்ப ஆவலோடு காத்திருந்தேன். அப்போது ஒரு டீம் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அது என்ன டீம் தெரியுமா? த வேர்ல்டு ரெஃப்யூஜிஸ் டீம் என்று சொல்லி ஒரு டீம் போச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்க்கல. இந்த ஒலிம்பிக்கினுடைய எல்லா நாடுகளும் அணிவகுப்பிலே த வேர்ல்டு ரெஃப்யூஜி டீம் என்று சொல்லி உலக அகதிகளாக இருந்த மக்களிலே விளையாட்டு வீரர்களை எடுத்து அவர்களுக்கு என்று ஒரு சொல்லி அழகான ஒரு டீம் உருவாக்கி அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் ஒலிம்பிக்ஸில். ஏனென்று சொன்னால் யுனைடெட் நேஷன்ஸ் அவர்களுக்கான உரிமைகள் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்று சொல்லி பல சட்டங்களை அவர்களுக்காக இயற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதை செயல்படுத்துவதிலே, நடைமுறைப்படுத்துவதிலே அநேக சிக்கல்கள் இருக்கிறது என்பதையும் நாம் இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி உலக அகதிகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். ஜூன் 20 வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே, designated by United Nations to solidar with the refugees around the globe என்று சொல்லி புரிந்து கொள்ளலாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அகதிகளோடு நான் என்னை சாலிடர் பண்ணிக்கிறேன், அவர்களோடு என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன், அவர்கள் படுகின்ற துயரத்தோடு என்னை நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். சாலிடாரிட்டி வித் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம் இல்லையா? சாலிடாரிட்டி வித் இந்த ஸ்பெஷல் டே என்று சொல்லி நாம் எழுதுகிறோம் என்று சொன்னால் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்தோடு நான் என்ன செய்கிறேன், இணைந்து கொள்ளுகிறேன், அவர்களோடு என்னுடைய சாலிடாரிட்டியை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லி பொருள். அப்படி அவர்களுக்கு என்று சொல்லி யுனைடெட் நேஷன் ஒரு குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் நாம் அவர்களுக்காக சாலிடாரிட்டி பண்ண வேண்டிய ஒரு அவசியத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். நீங்கள் துன்புறுகிறீர்கள், உங்கள் துன்பத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம். we are the citizen of India. நமக்கு ஆதார் கார்டு இருக்குல்ல, சாதாரணமாக அதுக்கு விலை மதிப்பே இல்லாத மாதிரி சும்மா அப்படி போட்டு வச்சிருப்போம். ஆனால் அந்த ஆதார் கார்டினுடைய அந்த வேல்யூ என்பது ஒரு அகதிப்படுகின்ற துன்பத்தை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப்பு கிடையாது. நாம் இந்த நாட்டிலே சுதந்திரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பல பிரிவிலேஜஸ், பல பேசிக் ரைட்ஸ் அவர்களுக்கு கிடையாது. அவ்வளவு துயரப்படுகிறார்கள். அந்த மக்களோடு நாம்
ஆண்டவர் சொன்னாரே, நீ அவர்களை துன்பப்படுத்தவில்லை, அவர்களோடு இணைந்து நிற்கிற எங்களையும் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல நாம் அவர்களோடு ஒரு சாலிடாரிட்டி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாளிலே நமக்கு கருப்பொருள் மிகவும் அழகாக கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அனுபவம் இருந்ததா இல்லையா? அகதியாக இருந்தாரா இல்லையா? நான் பிரசன்ட் பண்ண அந்த பேப்பரில் ஜீசஸ் இஸ் எ ரெஃப்யூஜி என்று சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து அதில் எழுதியிருந்தேன். ஜீசஸ் வாஸ் எ ரெஃப்யூஜி, நாட் ஓன்லி வாஸ், ஜீசஸ் இஸ் எ ரெஃப்யூஜி என்று சொல்லி. ஏனென்றால் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருந்த திருமறை பகுதியிலே மத்தேயு 2வது அதிகாரத்தினுடைய பகுதியை நாம் பார்க்கிற போது, பிறந்திருந்த அந்த குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆபத்து உண்டாயிருந்தது. அந்த ஆபத்து நாளிலே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் ஒருவர் படிக்கலாம். நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய், தப்பித்து போய், ஓடிப்போய், நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு. ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ் இல்லையா? குழந்தையை தூக்கிட்டு என்ன செய்றாங்க? அகதிகளாய் ஒரு நாட்டிலிருந்து அரசனுடைய கைக்கு பயந்து தப்பித்து ஓடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அனுபவத்தை தான் பிறந்திருந்த நாட்களிலேயே பெற்றார் என்று பார்க்கிறோம். அகதியாக எகிப்து தேசத்திலே போயிருந்தார்கள் என்று சொல்லி, இஸ்ரவேல் மக்கள் அகதிகளாக எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவர் அவர்களுக்கு மொழிகளை கொடுக்கிற போது, வாக்குறுதிகளை கொடுக்கிற போது, நீ அகதிகளை என்ன செய்ய வேண்டும்? வாழ விட வேண்டும். ஏன்னா அப்போ நீ நினைச்சுக்க, நீனும் அகதியாக இருந்ததை நீ என்ன செய்யணும்? உன் வாழ்க்கையிலே நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு பேசி இருந்தார். யூ மஸ்ட் சாலிடார் வித் த ரெஃப்யூஜீஸ் என்று சொல்லியிருந்தார். 128வது சங்கீதத்தை ஒரு குடும்பத்தை பிள்ளைகள் ஆரம்பிக்கிற போது என்ன செய்வோம்? படிப்போம் இல்லையா? கல்யாண ஆராதனையில் மஸ்டாக என்ன செய்வோம்? 128 சாம் 128 என்ன செய்திருவோம்? பாடிடுவோம், இல்லைன்னா படிச்சிருவோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இஸ்ரவேலுக்கு உண்டாகிற சமாதானம். இஸ்ரவேல் எல்லாருக்கும் சமாதானம் கொடுத்துட்டு இருக்காங்களா? இப்போ எப்படி? இஸ்ரவேல் சமாதானத்தினுடைய நாடாக இருக்கிற, அதை சொல்லி தான் நம்ம வாழ்த்துறோம் இல்லையா? உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் உன்னிடத்தில் உண்டாகும். நீ எகிப்தில் அடிமையாக இருந்தாய் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியும் இல்லையா? இஸ்ரவேல் பாலஸ்தீன அந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய அரசியல் விடுபட வேண்டும், அதுவும் முக்கியம். ஏன்னா இஸ்ரவேலினுடைய யூதர்கள் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த போது யுஎன் என்ன செய்யலை? வாயை துறக்கலை. யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் அதை பற்றி எதுவுமே பேசவில்லை. இப்போ இப்பொழுது அவர்கள் திருப்பி தாக்குகிற போது யுஎன் செக்ரட்டரி என்ன செய்தார்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். உடனே இஸ்ரேல் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே நடந்த அந்த அகதிகளாக பிடிக்கப்பட்டவர்களுக்காக யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் பேசினார். அரசியல் நிறைய இருக்குது அதுக்குள்ள. பட் அவைகளை தாண்டி பாலஸ்தீனாவில் இருக்கிற எளிய மக்களை பயன்படுத்தி கொண்டு சிலர் என்ன செய்கிறாங்க? அங்கிருந்து தீவிரவாதம் பண்ணுவதும், பாதிக்கப்படுவது இந்த மக்களாக இருப்பதும், உலக அமைதிக்கே பங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடுகளினுடைய செயல்பாடுகளும் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் வாழ்த்துகிற போது, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் உனக்கு உண்டாக கடவது என்று சொல்லி வாழ்த்தினார். தலைமுறைகளை நீ காண்பாய். உடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ நிச்சயமாக
காண்பாய், உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பேசினதை நாம் அறிகின்றோம். கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. உலக அகதிகள் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு, தன்னுடைய தகப்பனுடைய இடத்தை விட்டு நமக்காக இந்த உலகத்திலே வந்து நாம் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஷ் எடுத்துக்கிட்டார் இல்லையா, நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனம் எழுதுகிற போது பாவியாக்கினார்னு மட்டும் சொல்லல, தன்னுடைய மகனை பாவமாக்கினார் என்று சொல்லி பாவத்தினுடைய மொத்த உருவமாக ஆண்டவரை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்து விட்டார். He was undergoing the refugee experience. மனுஷனாக வந்ததே அவருக்கு ஒரு அகதி போல தான். அவருக்கு வீட்டில் இருந்து தள்ளி விட்டார் இல்லையா, நமக்காக ஆண்டவர் துன்பம் ஏற்றுக்கொண்டார். நாம் அனுபவிக்கிற துன்பத்தில் நம்மோடு கூட பங்கெடுக்கிறார். நாம் அழுகிற போது நாம் பார்க்காத, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னம் நம் பக்கத்தில் இருந்து நம்மை தேற்றுகிறது. நம்மோடு கூட அழுது கொண்டிருக்கின்ற ஆண்டவர் உங்களை துன்பப்படுத்துகிற போது, தம்மை துன்பப்படுத்துகிறவரிடத்தில் நீ துன்பப்படுத்துகிற அது சாதாரண மகன் அல்ல, மகள் அல்ல, என்னை நீ துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி தன்னை அந்த இடத்துல வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த சஃபரிங், அவர் அனுபவிக்கிற அந்த ஒவ்வொரு சஃபரிங்கும், அவர் நமக்காக நிற்கிற அந்த சாலிடாரிட்டியும் இன்று நமக்கு மிகப்பெரிய உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிறது. அதை முழுமையாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஃபஸ்ட்டு நம்பணும். அழுறீங்களா? ஆண்டவர் என் பக்கத்தில் நின்று அழுகிறார். துன்பம் அனுபவிக்கிறீங்களா? ஆண்டவர் என்னோடு கூட துன்பம் அனுபவிக்கிறார். துன்பப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போ வி மஸ்ட் ரியலைஸ் தட் இல்லையா, துன்பப்படுகின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் வந்து நிற்க கூடும், துன்பப்படுகிறவர்களோடு வந்து நின்றுவார். அப்போ நம்ம வி மஸ்ட் சேஃப் காட் ஆர் செல்ஃப் இல்லையா. இந்த சிந்தனைகள் நம்மிலே வளர வேண்டும். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். துன்பம் அனுபவிக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். கர்த்தர் இந்த பாடுகளின் வாரத்திலே நமக்கு சொல்லுகின்ற இந்த ஒவ்வொரு உண்மைகளும் நம்மை தாங்கட்டும், நம்மை தேற்றட்டும். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. இன்னொரு பாடல் நாம் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் தெரியும் என்று நினைக்கிறேன். நானும் என் வீடும் சேர்ந்து பாடலாமா? அப்படி உட்கார்ந்தே டி மைனர். இந்த பாடல் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கமெண்ட் செக்ஷனில் சாட்சியான பலருடைய சாட்சிகள் அதில் எழுதியிருப்பாங்க. உண்மையிலேயே ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறவர். அதை உணர்கிற போது நாம் அந்த பாடலை இன்னும் அர்த்தமாக பாட முடியும். டி மைனர். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கருப்புலுக்கு மந்தீரே நன்றி. நன்றி நன்றி
நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்துள்ளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நின்றவாறே உயிர்மீட்சி பாடல்களிலே 50வது பாடல் அனைவரும் இணைந்து பாடுவோம். 50வது உயிர்மீட்சி பாடல். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே இயேசு, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும்
மாமேசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜெபம் செய்வோம். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம். ஆண்டவரே, நீர் யார்? நான் உம்மை துன்பப்படுத்தவில்லையே, நான் உம்மை கட்டுவித்து காவலில் போடவில்லையே என்று சொல்லுகின்ற கேள்வியோடு நின்ற சவுலை பார்த்து, நீ துன்பப்படுத்துகிற இந்த மக்களோடு நான் நிற்கிறேன். நீ துன்பப்படுத்துவது அவர்களை அல்ல, என்னை என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஆண்டவர் அனுபவித்த பாடுகள் ஒரு அகதியாக தன்னுடைய தகப்பனுடைய அந்த வீட்டிலிருந்து கொள்ளையாடின பொருளாக தன்னுடைய காரியங்களை எண்ணாதபடிக்கு மனுஷர் சாயலானார், தன்னை வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், அடிமையாக இந்த உலகத்திற்கு வந்தார். அரசராக அமர்ந்து அரியணையிலே அமர்ந்து எல்லாருடைய துதிகளையும் கேட்பதற்காக அல்ல, அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையாய் தன்னை வெறுமையாக்கி அகதியாக இந்த உலகத்திலே வந்தார் ஆண்டவர். நாம் ஒவ்வொருவரும் பாவத்தின் நிமித்தமாக படுகின்ற எல்லா பாடுகளையும் தான் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி திருமுறையிலே படிக்கிறோம். நமக்கு உண்டாகின்ற ஆக்கினை எல்லாம் அவர் மேல் வந்தது என்று சொல்லி படிக்கிறோம். அவருடைய சரீரத்திலே விழுந்த ஒவ்வொரு தழும்புகளும் நமக்கு விடுதலைகளை கொடுக்கிறது என்று சொல்லி படிக்கிறோம். அதை விசுவாசிக்க இந்த நாள் தொழுகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கின்ற காயங்கள் உயிர் தெழுந்த பிறகு மாறி போகின்ற காயங்கள் அல்ல. அந்த வடுக்களும் துன்பங்களும் அவர் ஏற்றுக்கொண்ட எல்லா பாடுகளினுடைய அடையாளமும் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய சரீரத்திலே உண்டு. நீ என்னுடைய சரீரத்திலே உன்னுடைய கரத்தை உன்னுடைய விரலை இட்டு பார், என்னுடைய காயத்தை நீ அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி விசுவாசிக்க முடியாத சீடனுக்கு தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கின்ற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் காயப்பட்ட காயத்தை இன்றைக்கும் சுமந்து நிற்கின்றார். தன்னுடைய அழகு, தன்னுடைய சௌந்தரியம் எல்லாவற்றையும் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து எல்லாவற்றையும் இழந்தவராய் இன்றும் தன் சரீரத்தில் ஏற்ற காயத்தை நமக்காக சுமந்து கொண்டிருக்கின்றார். அந்த தழும்புகள் நம்மை விடுவிக்கின்ற தழும்புகள், நம்முடைய இல்லத்திற்கு விடுதலைகளை கொண்டு வருகின்ற தழும்புகள், நம்முடைய பலவீனத்தில் விடுதலைகளை கொண்டு வருகின்ற தழும்புகள். தங்களுக்காக ஜெபிக்கிற, தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, தங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற, பலவீனத்தில் பலன் கொடுக்கின்ற ஆண்டவரை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய தழும்புகள், எனக்காக என்னோடு அருகில் இருந்து துன்பப்படுகிற என் ஆண்டவர், என்னோடு கூட இணைந்து கண்ணீர் சிந்துகின்ற என் ஆண்டவர், நான் துன்பப்படுகிற போது அந்த துன்பத்தை என்னோடு சேர்ந்து அனுபவிக்கின்ற என் ஆண்டவர், இந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நடப்பதற்கு நான் தனியாய் துன்பப்படவில்லை. என் ஆண்டவர் என்னோடு இருந்து இந்த துன்பத்திலே பங்கேற்கிறார். இந்த விசுவாச அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைகளை கொண்டு வரும், ஆச்சரியமான விடுதலைகளை கொண்டு வரும், அற்புதங்களை கொண்டு வரும். நீ விசுவாசிக்கிறபடி உனக்காக கிடவது.
நீ அவருடைய தழும்பிலே விசுவாசமாயிருக்கிறாயா? ஆண்டுடைய தழும்புகள் எனக்காக என்று சொல்லி விசுவாசிக்கிறாயா? அவர் அகதியாக இந்த உலகத்திலே வந்தது எனக்காக என்று சொல்லி நம்புகிறாயா? என்னுடைய கண்ணீரிலே அவர் பங்கெடுக்கிறார் என்று சொல்லி நம்புகிறாயா? நிச்சயமாக அங்கே விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு. நீ விசுவாசிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகளின்படியே அன்றைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நமக்காக ஏற்றுக்கொண்ட காயங்கள் நம்மை தாங்குகிறது. அந்த ஆண்டவர் நமக்கு போதும். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கை விடவே மாட்டார். நம்முடைய விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் இந்த விசுவாசத்திலே நிறைவுள்ளவர்களாக நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி நம்மோடு கூட நிற்கிற அந்த ஆண்டவரை கண்டுகொள்ளவும், விசுவாச கண்களால் கண்டு அவரோடு கூட பயணப்படவும், அவரை ஏற்றுக்கொள்ளவும் இந்த தருணம் நமக்கு அழைப்பு தருகிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இணைந்து ஆண்டுடைய சமூகத்தில் என்னோடு பயணிக்கிற ஆண்டவரே, சவுலோடு அன்றைக்கு நின்ற சவுல் துன்பப்படுத்தின அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்தி ஆண்டவர், அதோடு மட்டுமல்ல லாசருடைய இல்லத்திலே கண்ணீர் சிந்திய அந்த ஆண்டவர், இன்றைக்கும் காயத்தை சுமந்து நிற்கிற ஆண்டவர், அடிகளினுடைய வேதனையை உயிர்த்தெழுந்த பிறகு உடனே அப்படியே மறந்து செல்கிறவர் அல்ல. வேதனை எப்படிப்பட்டது, சரீரத்தில் அது கொண்டு வருகின்ற வலி எப்படிப்பட்டது, நீ அழுகிற கண்ணீர் துளியினுடைய வலி, அந்த வேதனை எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் நம்முடைய இரட்சகராக நம் அருகிலே உண்டு என்று உணர்ந்து அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாக நிலைத்து நிற்க இந்த பரிசுத்த வாரத்திலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த ஆண்டவரை உறுதியாய் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை உணர்ந்து கொள்ளவும், எங்களோடு பயணிக்கிற உம்மை அறிந்து கொள்ளவும், எங்களோடு இருக்கின்ற உம்மை கண்டுகொள்ளவும் எங்களுக்கு பலன் தாரும், விசுவாச கண்கள் தாரும். இந்த இறைமக்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கண்ணீரோடு நிற்கின்றவருடைய கண்ணீர், ஆண்டவர் அந்த கண்ணீரோடு கண்ணீர் சிந்தி நிற்கிறார். அவர்களுக்கு விடுதலைகளை தருவதற்கு எனக்கு விசுவாசம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி என்னோடு நிற்கிறார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்பவும் விசுவாசிக்கவும் ஆண்டவரோடு கூட பயணப்படவும் பலன் தாரும். எல்லா தீமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கடிந்து செபிக்கிறோம். இயேசு இரட்சகர் வழியாய் மிகுந்த தாழ்மையோடு இவைகளை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் வாழ்வோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். முழங்காலில் நின்றவாறே 88வது பாமாலையை அனைவரும் இணைந்து பாடும். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில். தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சிந்த ஏவுமே. மோட்ச வாச
இயேசுவே ஊட்டு முன் எம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே. உந்தன் இரத்த வேர்வையால் செய்த மாமன்றாட்டினால் சாகசம் மதித்ததால் சீயோன் நகர்காய் கண்ணீர் வீட்டதாலும் தேவரே எங்கள் மேல் இறங்குவி. நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே தஞ்சம் ஈயும் இயேசுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்லுங்கள்.